இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்? அக்னி சிறகையில் வந்து ராணி துர்காவதி கதையை பார்க்க போகிறோம். ராணி துர்காவதி வந்து எப்போ பிறந்தாங்கன்னா அக்டோபர் 5 1527 பிறந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க சின்ன பிள்ளையிலே நம்ம வேலுநாச்சியார் கதைகள்லாம் படிச்சிட்டோம்னா, வேலுநாச்சியார் வந்து இளமையிலே வாள் வீச்சு, குதிரை வீச்சு எல்லா பயிற்சி கொடுத்த மாதிரி இவங்களோட அப்பாவும் ரொம்ப வீரமாக வளர்த்துருக்காங்க. யாரை நம்ம ராணி துர்காவதியை ரொம்ப வீரமாக வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பக்கத்து நாட்டோட இப்போ சமரச உறவு வச்சுக்கணும்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை கொடுத்து ஒருத்தவங்க சண்டை போட மாதிரி வராங்கன்னா பொண்ணை கொடுத்து இப்படி சமரசமாக அந்த நாட்டுக்கு வரதுக்காண்டி இவங்களுக்கு வந்து பக்கத்து நாட்டில் கோட்வானா அப்படிங்கிற தேசத்தில் உள்ளவங்க மன்னருக்கு வந்து தல்பஸ்தா அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சமரசமாக இருக்கும்ல, இப்போ கல்யாணம் முடிச்சுட்டா அந்த நாடு இந்த நாடு ஒற்றுமையாக இருந்தா அப்படி கணக்கில் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு தல்பஸ்தா அவரோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க ஆண் குழந்தை பேர் வீர் நாராயணன். இந்த பையனுக்கு கரெக்டாக 5 வயசு இருக்கும்போது அரசர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். நோய்வாய்ப்பட்டு இறந்து போன பிறகு அப்போ வந்து சிறுவனாக குழந்தையா இருக்கும்போது அவங்க வந்து நாட்டை ஆள முடியாதுல்ல, சின்ன பையன் நாட்டை ஆள முடியாது. அப்போ வந்து இந்த ராணி வந்து அவங்க இவங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டு நாட்டை வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிரிவாக பிரித்து இப்போ வீக்கப்புறம் இருக்குது, சிவந்திபுரம், பானாசம் அப்படி இருக்கலாம். ஒவ்வொரு ஊர் மாதிரி இப்படி பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீடர் மாதிரி அப்படி வச்சு இவங்க நிர்வாகத்திறன் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டுட்டு போயிருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை, ஜாதி சமய வேற்றுப்பாடே இவங்ககிட்ட கிடையவே கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து நிறைய விஷயங்கள செல்வ செழிப்பாக இவங்க ஆட்சி போயிட்டே இருக்கும்போது வந்து பச் பகதூர் அப்படிங்கிறவர் வந்து பக்கத்து நாட்டு மன்னர். அவர் வந்து ஏமா பக்கத்தில் ஒரு ராணி, ஒரு பெண் ராணி தானே ஆளுதாங்க, நம்ம போய் அந்த நாட்டை கைப்பற்றிட்டு வரலாம், போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர் வீரர்களை திரட்டிட்டு சண்டை போட போகிறாரு. இந்த போர் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கு அந்த காலத்தில். அப்போ வந்து சண்டை ரொம்ப நேரமாக போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது நம்ம ராணி என்ன பண்ணியிருக்காங்க, ராணி துர்காவதி வந்து ரொம்ப வீரமாக சண்டை போட்டு அந்த பச் பகதூர்னு சொன்னோம்னா அவரை தோற்கடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ராணி புகழ் எல்லா பக்கம் வருவது, ஏமா பெரிய மன்னரை வந்து இவங்க எளிமையான முறையில் தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ராணி புகழ் எல்லா பக்கம் பரவுது. அப்போ வந்து முகலாயர் ஆட்சி வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தாங்க. முகலாயர் இருக்காங்கன்னா அக்பர் இருக்காருலாம், எல்லா நாட்டையும் தன்வசம் படுத்துறதுல அவர் அப்போ வந்து பெரிய இதாக விரிவாக்கம் பண்ணணும் நம்ம நாட்டை அப்படின்னு பக்கத்து நாடை பூரா சண்டை போட்டு அவர் வச்சுட்டு வரோம். யார்? அக்பர். அப்போ அக்பர் அரசவையில் வந்து நம்ம ஆசாப் கான் அப்படின்னு ஒரு படைத்தளபதி இருந்தார். அவருக்கு வந்து நம்ம இந்த ராணி வந்து ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, ரொம்ப வீரமாக இருப்பாங்க, இந்த ராணியை நம்ம அடைஞ்சிடலாம், போர் பண்ணி தோத்துட்டாங்கன்னா நம்ம ராணி அடைஞ்சிடலாம். அப்போ நம்ம ராணி பத்மாவதி கதையில் என்னென்னா இதே மாதிரி தான். அலாவுதி கில்ஜி இருக்கார்லாம், அவர் வந்து பத்மாவதியை அடையணும்னு ரொம்ப போர் பண்ணார். அப்போ வந்து அந்த பத்மாவதி என்ன பண்ணாங்க, இவன் கையால் நம்ம இறக்குறதுக்கு பதிலாக நம்மளே இறந்துடணும் நம்ம மானத்துக்காண்டி கடைசி தீ வச்சு தானே எரிச்சிக்கிட்டாங்க. அது வந்து பத்மாவதி கதை. கிட்டத்தட்ட அதுவும் இது ஒன்று போல தான் வரும். அப்போ வந்து இந்த ஆசாப் கான் போய் இவர்கிட்ட சொல்லுதாரு, யார்கிட்ட? அக்பர்கிட்ட போய் சொல்லுதாரு, அங்கே ஒரு ராணி இருக்காங்க, ரொம்ப புளியை வேட்டையாடுறதுன்னா நம்ம துர்காவதிக்கு ரொம்ப பிடிக்குமா, புளியை வேட்டையாடணும் அப்படின்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களாம், வீரமாக போய் வேட்டையாடி ஜெயிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணியே குடிப்பாங்களாம், அவ்வளோ தூரம் வேட்டையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. அப்போ இதெல்லாம் போய் சொன்னோன்னா இப்போ அக்பரும் சரி படை தொடுத்து நீனே போ அப்படின்னு சொல்லிட்டு ஆசாப் கான் அனுப்பி வைக்காரு. ஆசாப் கான் வந்து பெரிய படம், அவங்க முகலாயர் வந்து நிறைய படைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ராணிக்கு வந்து 2 அமைச்சர்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அப்போ வந்து இந்த பெரிய படம் நம்மளை நோக்கி வராங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன படம் வந்தாலுமே நம்ம ஜெயிச்சிடலாம், அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து முளைபாய் ஆட்சி முறையில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இந்த மலை தண்ணிலாம் ஓடும்னா அந்த தேசத்துல இவங்க ஆண்டிருக்காங்க. அப்போ நர்மதா ஆத்தங்கரையில் வந்து சண்டை நடக்கு. யாருக்கு? அக்பரோட கூட்டத்துக்கும் நம்ம துர்காவதி கூட்டத்துக்கும் சண்டை நடக்கு. பெரிய போர் நடந்துட்டு 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. 3 நாளும் என்ன நம்ம ராணி தான் ஜெயிக்காங்க. அப்போ வந்து அக்பர் அரசவையில் இருப்பார்ல, அவரே வந்து அக்பரோட வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ராணி துர்காவதி தான் ஜெயிக்கக்கூடியது, எப்படியோ அது ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னு யாரு? அக்பர் அவையில் இருந்தவரே எழுதியிருக்காரு நம்ம ராணியை பற்றி பெருமையாக. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய வீரமான பெண்ணாக இருந்திருப்பாங்க. இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ராணி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, கொரில்லா போர் அப்படின்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கையில போய் அட்டாக் பண்ணி அப்படியே ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது. ராணிக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்கு. அப்போ அதை போய் அமைச்சர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது அது வேண்டாமே, நம்ம பகல்லே போர் பண்ணிக்கலாமே அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. இது கூட இந்த சண்டையில் வந்து வீர் நாராயணரும் சண்டை போடுறாரு, நல்ல பயங்கரமான முறையில் சண்டை போட்டு அவரும் சண்டை போட்டு இருக்கும்போது கடைசி அவரும் தோற்கடிக்கப்படுறாரு. அவரும் தோற்கடிக்கப்படுத்து அவர் ஒருத்தவங்க விடாரு. இப்போ ராணி மேலே வந்து
இந்த அசாப் கான் ஒரு அம்பு வச்சு இப்படி இது பண்ணும்போது கழுத்தில் வந்து நேரடியாக அப்படி கழுத்தில் பட்டுட்டு, அப்போ கழுத்தில் படும்போது அப்போ கூட ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2வது தலையில் ஒரு அம்பு பட்டுருக்கு. பட்டோன்னா அவங்க சுயநலம் இறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது நம்ம தோல்வி ஏதோ தழுவ போகிறோம் அப்படின்னு தெரியுது, நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. அப்போ வந்து கூட இருந்த படை தளபதிகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்ம இப்போ நினச்சாலும் தப்பிச்சிடலாம், நம்ம வந்து அப்போ போர்க்களத்தை விட்டு வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அப்படி நினைக்கும் போது நம்ம போர்க்களத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு படை தளபதி கூப்பிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து போக மாட்டேக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம செத்தாலும் போகக்கூடாது, சாவது வரைக்கும் போராடி செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீரமாக சண்டை போடுறாங்க. வீரமாக சண்டை போட்டு கடைசி வந்து அந்த போர்க்களத்தில் வந்து தூக்குற தருவாயில் வரும்போது தன்னோட கத்தியை வச்சுக்கிட்டாங்க. கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, படார்னு அவங்களே வெட்டிட்டாங்க. அவங்களே வெட்டி அவங்களே அந்த இடத்துல அவங்களே இறந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு எதிரி கையால் போய் நம்ம ஏன் சாகணும், நம்ம வீரமாக நம்ம உயிரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னைத்தானே தன் வாழை கொண்டு அவங்களே வெட்டிட்டு செத்துருக்காங்க. ஏன் நம்ம வந்து எதிரி நாட்டுக்கு போய் ஒரு அடிமையாக இருக்கணும், அடிமையாக இருந்தால் அவனை அடிமைப்படுத்தி போகணும், வீரமாக சாகணும் அப்படின்னு சொல்லி செத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து துர்காவதியை பற்றி தெரிஞ்சதில் என்ன தெரியணும் அப்படின்னா, பயங்கரமான வீரமான ஒரு பெண் அவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கட் பண்ணிடுமா.